ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நியூ சிலபஸு தமிழ் யூனிட் 3லிருந்து ஒருமை பன்மை தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோவை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னா இது தொடர்பாக எத்தனை கேள்வி கேட்டாலும், எப்போ கேட்டாலும், எங்கே கேட்டாலும் சரி தான், எத்தனை மணிக்கு எழுப்பி கேட்டாலும் சரி தான், ஒரே ஒரு கொஷின் கூட தப்பு இல்லாமல் உங்களால் 100% சரியாக ஆன்சர் பண்ண முடியுன்றத நான் உறுதிப்படுத்த சொல்லிக்கிறேன். இவ்வளோ கேரண்டியாக சொல்கிற அளவுக்கு அப்படி இந்த வீடியோவில் என்ன இருக்குது, இந்த சந்தேகம் உங்களுக்கு வருது இல்லை? வாங்க ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒருமைனா என்னென்னு பார்க்க போகிறோம், அடுத்தது பன்மைனா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம், அதுக்கப்புறமா அதுக்கான விதிகள் பார்க்க போகிறோம். இதில் நான் கொடுத்துருக்கிற இந்த விதிகள் மட்டுமே போதும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஒருமையா இல்லை பன்மையான்னு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஃபுல்லாக ஷார்ட்கட் தான், சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த அல்லேன், அல்லோம், அல்லை, அல்லீர், அன்று, அல்ல, தான், தாம் இதுதான் பெரும்பாலும் எல்லாருக்கும் குழப்பமாக இருக்கும். இதில் குழப்பமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப தெளிவாக கொண்டு வந்திருக்கேன். இது நீங்கள் ஒரு தடவை பார்த்தாலே போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா மூவிடன்னு சொல்லுவோம் இல்லையா, தன்மை, முன்னிலை, படற்கை, இந்த 3 இடத்துலையுமே ஒருமை பன்மை வரும். அந்த ஒவ்வொரு நேரத்தில் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா வேற்றுமை உருபுகளை இந்த மூவிட பெயர்கள் ஏற்று வரும் பொழுது அது வேறு மாதிரி வேர்டாக மாறிடும். அப்படி வேறு மாதிரி வேர்டாக மாறும் பொழுது தான் உங்களால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். அதை ரொம்ப எளிமையாக இங்கே நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். இதுக்கப்புறமா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா பிழையான வாக்கியங்கள், அவற்றை திருத்தி கொடுக்கப்பட்ட வாக்கியங்கள்னு கொஞ்சம் நிறைய எடுத்து இதில் கொடுத்துருக்குறேன். இதை நீங்கள் பார்க்கும்பொழுது இதெல்லாம் பன்மை கிடையாது, இதெல்லாம் ஒருமை தான், சரி இதெல்லாம் ஒருமை இல்லை, இதுதான் பன்மை தான் அப்படின்னு உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிழையான தொடரை கொடுத்து அதை மாற்றி சரியான தொடராக கொண்டு வந்திருக்கேன். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 30-40க்கு மேலே அதுமாரி பிழையான தொடரை மாற்றி சரியான தொடராக கொண்டு வந்திருக்கிறோம். இறுதியாக அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான பயிற்சி வினாக்கள் இதில் இடம்பெற்று இருக்குது. இதில் ஒரே ஒரு ஃபஸ்ட்டு கேள்விக்கு மட்டும் நான் ஆன்சர் சொல்லியிருக்கேன். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் நூலகத்திற்கு சென்றோம்ன்றது. இதே மாதிரி ஆன்சரே இல்லாமல் நிறையா கொஷினில் கேட்டிருக்கிறோம். யார் யாரெல்லாம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்குறீங்களோ இந்த கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நான் நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் பிடிஎஃப் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒருமைனா என்னன்னு பார்க்கலாம். ஒருமைனா ஒன்றை மட்டும் குறிப்பது. அதாவது ஒரே ஒரு மனிதனையோ இல்லை ஒரே ஒரு விலங்கையோ இல்லை ஒரே ஒரு மரத்தையோ இல்லை ஒரே ஒரு பொருளையோ ஏதோ ஒன்றை மட்டுமே குறித்து வந்தால் அது ஒருமை. அந்த ஒருமையுடைய முடிவும் ஒருமையில் தான் முடியணும். அதாவதுனா ஒருத்தர் வந்தார் அப்படின்னா அது ஒருமை. ஒருத்தர் வந்தார்கள் அப்படி சொல்ல முடியுது இல்லையா? ஏன்னா ஒருத்தர்ன்றத ஒருமையில் சொல்லிட்டு வந்தார்கள்னு பன்மையில் சொல்லக்கூடாது. அதை தான் இங்கே சொல்ல வராங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள். மரம் சாய்ந்தது அப்படின்னு சொன்னால் அது சரி, ஏன்னா ஒரே ஒரு மரம்னும் போது சாய்ந்ததுன்னு போடலாம். இப்போது மரம் சாய்ந்தன அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா மரம்ன்றது ஒருமை, சாய்ந்தன அப்படின்றது பன்மை. ஸோ இது போல் மாற்றி போடாமல் கரெக்டாக போடணும். ஸோ மரம் சாய்ந்தது, அறிஞர் வந்தார், இதெல்லாம் பெயர் சொல்லும் ஒருமையில் இருக்குது, அதுக்கான வினை சொற்களும் ஒருமையில் இருக்குன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம், சரிங்களா? அடுத்தது பன்மை பாருங்களேன். பன்மை என்பது ஒன்றுக்கு மேற்பட்டவைகளை குறித்து வரணும். அதே மாதிரியே பன்மையில் தொடங்கக்கூடிய ஒரு தொடருடைய முடிவு பன்மையிலேயே தான் முடியணும். எடுத்துக்காட்டு மரங்கள் சாய்ந்தன, கருவிகள் பழுதடைந்தன அப்படின்னு வரணும். இன்னும் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லணும்னா, தூணு முடியுது அப்படின்னா இப்போ சாய்ந்தது, புரியுதா? அப்படின்னு தூள முடியுது பெரும்பாலும் அப்படின்னா அது ஒருமையாக இருக்கும். நாவில் முடியுது அப்படின்னா அது பெரும்பாலும் பன்மையாக இருக்கும். சாய்ந்தன, பழுதடைந்தன, வந்தன, பார்த்தன, கேட்டன அப்படின்றது எல்லாமே என்னது பன்மை. அதே மாதிரியே சாய்ந்தது, வந்தது, பார்த்தது, கேட்டது அப்படின்னு பெரும்பாலும் தூள முடிந்தது அப்படின்னா அது எல்லாமே ஒருமை, சரிங்களா? சரி, இது ஒருமையா இல்லை பன்மையா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுக்கு சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது, பாருங்களேன். ஒரு அது என்னும் சொல்லை அடுத்து முதல் எழுத்து உயிர் எழுத்தாக உள்ள சொல் வந்தால் ஒரு ஓர் என்றும் அது அஃது என்றும் வரும். இதை சிம்பிளாக எப்படி சொல்லணும்னா, உயிர் எழுத்து உள்ள ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஒரு அதுன்னு போடக்கூடாது, ஓர்
அப்படி இல்லைன்னா அது அப்படின்னு போடணும். எந்த உயிரெழுத்து உள்ள ஒரு சொல்லாக இருந்தாலும் சரி தான், அதுக்கு முன்னாடி ஒரு அப்படி இல்லைன்னா அதுன்னு நம்ம பயன்படுத்த வேண்டி இருந்ததுன்னா அதை ஓர் அப்படி இல்லைன்னா அது என்று தான் பயன்படுத்தணும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஒவ்வொரு எண்ணும் சொல்லை அடுத்து நாளும் காசும் என்பது போல ஒருமை சொற்களே வர வேண்டும். இது செகண்டு. மூணாவது பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதிர்மறையான வாக்கியங்களில் தூ என்பது ஒன்றன் பாலுக்குரிய வினைமுற்று விகுதி. இதனை பலவின் பாலுக்கு பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? ஏன்னே சொல்லியிருக்கேன், தூன்னு முடிஞ்சுன்னா அது என்னது, ஒருமைன்னு வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? எடுத்துக்காட்டில் இன்று பேருந்துகள் ஓடாது அப்படின்னு நாம் தூ போட்டு முடிக்கக்கூடாது. அதை ஓடா அப்படின்னு சொல்லி தான் முடிக்கணும். ஏன் தூ போடக்கூடாதுன்னா, இது விதியில் ஒன்றுன்னு வச்சுக்கிங்க. நீங்கள் எதிர்மறையான வாக்கியங்களில் தூ வரக்கூடாது. இப்போ பேருந்துகள் ஓடும்னா அது நேர்மறையான வாக்கியம். பேருந்துகள் ஓடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்போ அதை ஓடா அப்படின்னு நிறுத்திக்கணும். சரிங்களா? அந்த தூ வெளிப்படையாக வரக்கூடாது எதிர்மறையான வாக்கியங்களில். ஏன் வரக்கூடாது? அது ஒன்றன் பாலுக்குரிய ஒரு விகுதி, அதனால் தூ வெளிப்படையாக வரக்கூடாது. அடுத்தது பாருங்களேன், உடன்பாட்டு வாக்கியங்களில் பலவின் பால் எழுவாயாக வரும் இடத்துல தூ என்னும் ஒன்றன் பாலுக்குரிய வினைமுற்று விகுதியை பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, எழுவாய் பன்மையில் இருந்தால் அதோடைய பயனிலையும் பன்மையில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த எடுத்துக்காட்டு பாருங்களேன், மாடுகள் வந்ததுன்னு இருக்குது. சரி, இதில் மாடுகள்ன்றது எழுவாய், வந்ததுன்றது அதோடைய பயனிலை. அப்போது தூளை முடிஞ்ச நம்ம ஒருமைன்னு சொல்லியிருக்கிறோம். நாம் மாடுகள்னு பன்மையில் சொல்லிட்டோம். அப்போ இது எப்படி முடிக்கணும்? வந்தன அப்படின்னு சொல்லி தான் முடிக்கணும். அப்போது எதிர்மறை வாக்கியமாக இருந்து அங்கே பலவின் பால் வந்ததுன்னா தூன்னு சொல்லக்கூடியதை பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி தான் உடன்பாட்டு வாக்கியத்துலேயும் எழுவாய் பலவின் பாலாக இருந்ததுன்னா தூ என்னும் வினைமுற்ற பயன்படுத்தக்கூடாது, பன்மையில் தான் முடிக்கணும். அடுத்தது பாருங்கள், எழுவாய் உயர்திணையாக இருந்தது அப்படின்னா பயனிலையும் உயர்திணையாக தான் இருக்க வேண்டும். எழுவாய் அக்ரிணையாக இருந்ததுன்னா பயனிலையும் அக்ரிணையாக தான் இருக்கணும், மாற்றி போட்டக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு அக்ரிணை பார்க்கலாம். மாடுகள் வந்தன அப்படின்னு தான் இருக்கணும். மாடுகள் வந்தார் அப்படின்னு எழுவாய் அக்ரிணையும் வந்தார் பயனிலை என்பது உயர்திணையாகவும் இருக்கக்கூடாது. அதேமாரி அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு தான் இருக்கணும், ரெண்டுமே உயர்திணையாக தான் இருக்கணும். அவர்கள் வந்தன அப்படின்னு இருக்கக்கூடாது. சரிங்களா? ஒன்று எழுவாயும் பயனிலையும் உயர்திணையாக இருக்கணும், அப்படி இல்லைனா எழுவாயும் பயனிலையும் அக்ரிணையாக இருக்கணும். அடுத்தது பாருங்களேன், சில பல என்பது அக்ரிணைக்குரியது, அதனை உயர்திணைக்கு பயன்படுத்தக்கூடாது. இது நிறைய இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆக போகுது, நீங்கள் வேணால் பார்த்துங்க. எடுத்துக்காட்டு, சில ஆண்கள் வந்தனர் அப்படின்றது தப்பு. அப்போ இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஆண்கள் சிலர் வந்தனர் என்பது தான் சரி. ஸோ சில பலன் யூஸ் பண்ணக்கூடாது, சிலர் பலர்னு தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம் வாங்க. இந்த ஒருமை பண்பில் ரொம்ப முக்கியம் இந்த அன்று அல்ல, தான் தாம், இது ரெண்டும் தான் அடிக்கடி டிஎன்பிசியுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் இதில் தப்பும் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ஒருமை என்னன்னு கேட்டால் அன்று தான். ஸோ தான் அன்று இது ரெண்டும் ஒருமை. பன்மை எதுன்னு கேட்டால் அல்ல கம்மா தாம், இது ரெண்டும் பன்மை. ஸோ அன்றுன்றது ஒருமை, அல்லன்றது பன்மை. ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? அன்று வச்சு, அது மாடு அன்று அப்படின்னு சொல்லலாம். மாடுன்றது ஒருமை, அதேமாதிரி அது முடியும் போது எப்படி தான் முடிக்கணும்? ஒருமையில் தான் முடிக்கணும். அதனால் அது மாடு அன்று. சரிங்களா? ஒரு அல்லன்றதுக்கு எப்படி எடுத்துக்காட்டு பார்க்கலாம்? அவை மாடுகள் அல்ல, அவை மாடுகள் அல்ல அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், மூவிட பெயர்கள் கேள்விப்பட்டிருப்போம், தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மூவிடத்துலையும் இந்த அல்லேன், அல்லோம், அல்லை, அல்லீர், அல்லன், அல்லல், அல்லர், அன்று, அல்ல, இதை எல்லாத்தையும் நாம் பயன்படுத்தும் போது எது எங்கே வரும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கும். இது சம்மந்தமாக புக்கில் தெளிவாகவே இருக்காது. ஏன்னு கேட்டால் இந்த ஒருமை பன்மையே பார்த்திங்கன்னா சங்க காலம், இக்காலம், தற்காலம்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்கூல் புக்கில் இவ்வளோ டீட்டெயிலாக இருக்கான்னு கேட்டால் இருக்காது. சரிங்களா? ஃபஸ்ட்டு தன்மையில் ஒருமை பன்மை, அடுத்தது முன்னிலையில் ஒருமை பன்மை. படற்கைன்னு போகும்போது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால்னு இப்படி பல வகை இருக்குது.
ஸோ தன்மையில் ஒருமை பன்மை ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஒருமை நான் அல்லேன் அப்படின்னு தான் முடிக்கணும். நான் வந்ததுன்னா அதை முடிக்கும்போது அல்லேன்னு முடிக்கணும். இதுவே தன்மையில் பன்மையில் முடிக்கணும் அப்படின்னா நாம் அல்லோம் அப்படின்னு சொல்லி தான் முடிக்கணும். இதெல்லாம் டிஎன்பிசியில் ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ பொறுமையாக நடத்திட்டு இருக்கேன். ஸோ கவனமாக பாருங்கள். அடுத்தது முன்னிலையில் நீ அப்படின்னா அதை தொடர்ந்து அல்லை என்னும் வார்த்தை தான் வரணும். அடுத்தது பன்மையில் முடிக்கணும் அப்படின்னா நீவீர் அல்லீர் அப்படின்னு தான் வரணும். நீவீர் அல்லீர் அப்படின்னு தான் முடிக்கணும். அடுத்தது படற்கை பாருங்க. ஆண் பாலா இருந்ததுன்னா அவன் அல்லன், பெண் பாலா இருந்ததுன்னா அவள் அல்லல், பலர் பாலா இருந்ததுன்னா அவர் அல்லர் அப்படின்னு வரணும். ஒன்றன் பாலா இருந்ததுன்னா அது அன்று அப்படின்னு முடிக்கணும். இப்போ இந்த இடத்துல நாம் எப்படி யூஸ் பண்ணுவோம், அதுன்னு யூஸ் பண்ணுறோம். தூ போட்டுருவோம் டேரெக்டாக, நடுவில் அக்கு வைக்காமல். இங்கே ஏன் அதுன்னு அக்கு வச்சு யூஸ் பண்ணுறோம்? ஒரு வார்த்தை உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய வார்த்தையாக இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி நாம் அதுன்னு தான் யூஸ் பண்ணுமே தவிர அதுன்னு யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் விதியில் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்துருப்போம். சரிங்களா? அடுத்தது பலவின் பால் பாருங்கள். அவை அல்ல. ஸோ அப்போது பலவின் பால் அல்லன்னு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெரும்பாலும் அதுக்கு முன்னாடி இருக்கிற வேர்டு அவைன்னு தான் இருக்கும். சரியா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மூவிட பெயர்களில் தன்மை முன்னிலை படற்கைன்னு இருக்கு இல்லையா, இந்த மூவிட பெயர்களில் தன்மையில் எதெல்லாம் ஒருமை எதெல்லாம் பன்மை, முன்னிலையில் எதெல்லாம் ஒருமை எதெல்லாம் பன்மை, படற்கையில் எதெல்லாம் ஒருமை எதெல்லாம் பன்மை அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம், என்னங்க இப்போ தான் மேலே ஒருமை பன்மை தன்மை முன்னிலைக்கு பார்த்தோமே அப்படின்ட்டு. இது எல்லாமே இந்த அல்லேன் அல்லோம் அந்த ஆஸ்பிரேட்டில் மட்டும் பார்த்தது. இது இல்லாமல் நிறையா இருக்குது, அதுக்கு பார்க்கலாம். சரிங்களா? தன்மைனா என்னது? தன்னையே குறிக்கக்கூடிய சொல் தான் தன்மைன்னு சொல்லுவோம். எப்படி இப்போ இதை நான் தான் செஞ்சேன் அப்படின்ற போது தன்னையே குறித்து சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேசக்கூடிய நபரையே குறிக்கிறத என்ன சொல்லுவோம்? தன்மை அப்படின்னு சொல்லுவோம். நாம் பேசும்போது நமக்கு முன்னாடி இருந்து கேட்கக்கூடியது தான் முன்னிலை. இப்போது நாம் 2 பேர் பேசின்னு இருக்கும்போது அந்த இடத்துலையே இல்லாத ஒரு பொருளை பற்றியோ ஒரு நபரை பற்றியோ பேசுகிறோன்னா அது படற்கை. சரிங்களா? இப்போ இந்த தன்மையை 2ஆக பிரிக்கிறோம். தன்மையில் ஒருமை, தன்மையில் பன்மை அப்படின்னு சொல்லிட்டு. எதெல்லாம் தன்மையில் ஒருமையில் வரும் அப்படின்னா நான், யான் அப்படின்றது தன்மையில் வரக்கூடிய ஒருமை சொற்கள். அடுத்து தன்மையில் வரக்கூடிய பன்மை சொற்கள் எதுனா நாங்கள், நாம், யாம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே தன்மையில் வரக்கூடிய பன்மை சொற்கள். அடுத்தது முன்னிலைன்னா சொல்லியிருக்கோம், முன் நிற்பவர்களை குறிக்கக்கூடியது. அதாவது ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நபரை குறிப்பது தான் எது? முன்னிலை. இந்த முன்னிலையும் 2 வகைப்படும். என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை. இப்போ முன்னிலை ஒருமையில் எது வரும்னா நீ, அது மட்டும்தான் முன்னிலை ஒருமையில் வரும். மீதி எல்லாமே முன்னிலை பன்மையில் தான் வரும். நீங்கள், நீர், நீவீர், நீஈர் அப்படின்ட்டு. இப்போ இதில் பாருங்களேன், நீர் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. இந்த பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம ஹீரோ பிரபாஸ் என்ன பண்ணுவார்னா கட்டப்பாவை பார்த்து சொல்லுவார், நீர் என் அருகில் இருக்கும் வரை. அடுத்தது ஒரு டைலாக் வரும் வச்சிங்களேன். அப்போது நீர் அப்படின்னு கட்டப்பாவை மட்டும்தான் பார்த்து சொல்கிறாரு. அங்கே நிறையா கட்டப்பாக்கள் கிடையாது, ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறாரு. அப்போ அந்த ஒரு நபரை குறிக்கும் போது அவர் என்ன பயன்படுத்திருக்கணும்? நீ அப்படின்னு தான் பயன்படுத்திருக்கணும். ஆனால் அவர் ஏன் நீர் அப்படின்னு பயன்படுத்துகிறாருன்னா மரியாதை நிமித்தமாக பயன்படுத்தப்பட்ட அந்த சொல், அவ்வளோதான். அது ஒரு மரியாதை நிமித்தமாக நீர் அப்படின்னு கூப்பிட்றாங்களே தவிர அது ஒருமை சொல்லு கிடையாது. நீர் என்பது ஒரு பன்மை சொல். சரிங்களா? அடுத்தது படற்கை. இப்போ யாரோ 2 பேர் பேசின்னு இருக்கும்போது அந்த இடத்துலையே இல்லாத ஒரு நபரையோ ஒரு பொருளையோ பற்றி பேசுறது படற்கைன்னு சொல்லியிருக்கோம். சரியா? 3வது ஒரு நபரை குறிக்கக்கூடியது தான் படற்கை. இந்த படற்கையும் ஒருமை பன்மைன்னு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. படற்கை ஒருமையில் எதெல்லாம் வரும் அப்படின்னா அவன், அவள், அவர் அப்படின்றதுலாம் படற்கை ஒருமையில் வரும். அதேமாரி தான் அப்படின்றது ஒருமை. படற்கை ஒருமையில் வரக்கூடியது எது? தான். சரிங்களா? அடுத்தது படற்கை பன்மை. அவர்கள், அவை, தாம், தாங்கள், இது எல்லாமே படற்கை பன்மையில் வரக்கூடியது. இதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த அவைன்னு வருதே, அவைன்றது பன்மைனா அப்போ அவைகள்னு ஒன்று இருக்கே அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அவை என்பது தான் பன்மை, அதுதான் சரியான சொல்.
அவைகள் அப்படின்னு ஒரு சொல்லே கிடையாது. சரிங்களா? அதை நாம் வந்து பேச்சு வழக்கில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் அவைகள்னு ஒரு வார்த்தை வருது, அந்த கேள்வியில் வந்து பிழையான சொல்லை கண்டுபிடிங்கன்னா கண்ணை முடின்னு அவைகள்னு குத்தினானா அது தப்பான சொல்னு போட்டுருங்க. சரிங்களா? இந்த படற்கையில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டே விஷயம்தான். படற்கையில் ஒருமை எதுன்னு கேட்டால் தான். படற்கையோட பன்மையில் அது எப்படி வரும் அப்படின்னா தாம் அப்படின்னு வரும். ஸோ தான்ன்றது ஒருமை, தாம் அப்படின்றது பன்மை. இது ரெண்டு சொற்களும் படற்கையை சார்ந்தது. இது கிளாரிட்டியாக இருந்துக்கணும். சரிங்களா? அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, மூவிட சொற்களில் இருக்கக்கூடிய இந்த தன்மை, முன்னிலை, படற்கை இதில் வரக்கூடிய இந்த ஒருமை பன்மை சொற்கள் ஐ, ஆல், கூ, இன், அது, கண் என்னும் வேற்றுமை உருபுகளோடு சேர்ந்து வரும்பொழுது அது எவ்வாறு வந்து புணரும், அது அந்த வார்த்தையில் வந்து எவ்வாறு மாறி வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை தெரிஞ்சுக்கிறது அவசியமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவசியம்தான். ஏன்னா இந்த வார்த்தைகள் வந்து வேற்றுமை உருபுகளோடு புணர்ந்து வரும்பொழுது வேறு வேர்டாகவே மாறிடும். ஒரு சில வார்த்தைகள்லாம் உங்களுக்கு திடீர்னு வந்து அது ஒருமையாக பன்மையான ஒரு மிகப்பெரிய குழப்பமே வந்துடும். அந்த குழப்பம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. மற்ற கேண்டிடேட்ஸை விட நீங்கள் வந்து தெளிவாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா இதையும் சேர்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் சொல்கிறேன், இந்த பிடிஎஃப் எடுத்துக்குங்க. இது பிடிஎஃப் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக லிங்க் தரேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு மிக மிக எளிமையாக புரியும். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தன்மை பெயர்களில் ஒருமை பன்மையை பார்க்குறோம். நான், யான்ன்றது ஒருமை, நாம், யாம் அப்படின்றது பன்மை. இந்த 4 சொற்கள் வேற்றுமை உருபுகளோட புணரும் பொழுது எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த யான் பாருங்களேன். யான் வந்து ஐ கூட சேரும் பொழுது என்னைன்னு மாறும். ஆள் கூட சேரும் பொழுது என்னால், கூ கூட சேரும் பொழுது எனக்கு, இன் கூட புணரும் பொழுது என்னின், அது கூட புணரும் போது எனது, கண் கூட புணரும் போது என் கண் அப்படின்னு மாறும். அப்போது என்னை, என்னால், எனக்கு, என்னின், எனது, என் கண் இப்படின்னு வர்றது எல்லாமே என்னது? தன்மை ஒருமை பெயர்கள். சரிங்களா? அடுத்தது பாருங்க, யாம்ன்றது தன்மை பன்மை பெயர். இது கூட அந்த வேற்றுமை உறுப்புகள் இணையும் பொழுது எப்படி மாறுது? எம்மை, எம்மால், எமக்கு, எம்மின், எமது, எங்கன். புரியுதுங்களா? மேலே பாருங்க, என் கண் அப்படின்னு வந்ததுன்னா அது ஒருமை, தன்மை ஒருமை. எங்கன் அப்படின்னு வந்ததுன்னா அது தன்மை பன்மை. புரியுதுங்களா? இந்த வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும், எது ஒருமை எது பன்மைன்னு சொல்லிட்டு. அதுதான் தெளிவாக கொடுக்குறேன். அடுத்தது நாம் அப்படின்றது என்னது? தன்மை பன்மையில் வரக்கூடியது தான். அப்போது நாம் கூட இந்த வேற்றுமை உறுப்புகள் இணையும் பொழுது நம்மை, நம்மால், நமக்கு, நம்மின், நமது, நங்கன் அப்படின்னு புணரும். இந்த நங்கன், எங்கன், என் கண் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்க, யாங்கள், நாங்கள் என்னும் தன்மை பெயர்கள் வேற்றுமை உருபு ஏற்கும்போது எங்கள் என தெரியும். எது எது? யாங்கள், நாங்கள். இது வந்து வேற்றுமை உருபு கூட சேரும்போது எப்படி தெரிஞ்சிடும்? எங்கள் என தெரியும். எங்களை, எங்களால், எங்களுக்கு, எங்களின், எங்களது அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரி, அடுத்தது முன்னிலை பெயர்களில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முன்னிலையில் வரக்கூடிய ஒருமை எது? நீன்ற ஒன்றே ஒன்று தான். நீ என்னும் முன்னிலை ஒருமை பெயர் வேற்றுமை உருபை ஏற்கும்போது நின் எனவும் உன் எனவும் மாறும். எப்படி மாறும்? நின்னுன்னு மாறும், உன்னுன்னு மாறும். சரியா? அப்போது ஃபஸ்ட்டு ஐ என்னும் எழுத்து கூட அந்த நீ என்னும் எழுத்து சேரும்போது நின்னை அப்படின்னா உன்னை அப்படின்னு மாறிடும். ஆள் சேரும்போது நின்னால், அப்போ உன்னால் அப்படின்னு மாறும். கூ சேரும்போது நினக்கு இல்லை உனக்கு அப்படின்னு மாறும். இன் சேரும்போது நின்னின் அப்படின்னா உன்னின் அப்படின்னு மாறும். அது சேரும்போது நினது அப்படின்னா உனது அப்படின்னு மாறும். கண் சேரும்போது நின்கண் அப்படின்னா உன்கண் அப்படின்னு மாறும். ஸோ இந்த நின்னை, உன்னை, நின்னால், உன்னால், நினக்கு, உனக்கு, நின்னின், உன்னின், நினது, உனது, நின்கண், உன்கண் இப்படின்னு வர்றது எல்லாமே முன்னிலை ஒருமை அப்படின்னு உங்களுக்கு அவசியம் தெரிஞ்சிருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த தடவை வந்து சிலபஸ் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்குது.
அப்போது இந்த மாதிரி இப்போ ஒருமை பன்மையெல்லாம் ஒரு 4 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா உள்ள டெப்த்தாக இறக்கி இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்களேன், நீர். நீர் என்னும் முன்னிலை பெயர் வேற்றுமை முன்னிலை பெயர் வேற்றுமை உருபை ஏற்கும்போது நும் உம் என திரியும். அப்போது நீருன்றது உங்களுக்கு பன்மைன்னு தெரியும். ஏன்னு கேட்டால் முன்னிலையில் பொறுத்த வரைக்கும் நீன்றது மட்டும்தான் ஒருமை, மீதி இருக்க எல்லாமே பன்மைன்னு நம்ம சொல்லிட்டோம். நீர் அப்படின்றது உங்களுக்கு பன்மைன்னு தெரியும். ஆனால் நும்மை, நம்மால், நுமக்கு, நும்மின், நுமது, நும்கண், உம்மை, உம்மால், உமக்கு, உம்மின், உமது, உம்கண் இது எல்லாமே பன்மைன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ இதை நீங்கள் படிக்கும்போது தான் தெரியும். ஸோ அவசியம் எது எது எப்படி புணருதுன்னு பார்த்துக்கணும். அப்போது நும் உம் இது ரெண்டும் முன்னிலையில் வரக்கூடிய பன்மைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே, இந்த நும்மை, நும்மால், நுமக்கு இந்த மாதிரி வந்துட்டாலே இதெல்லாம் முன்னிலை பன்மை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தது பாருங்களேன், நீங்கள். இந்த நீங்கள் என்னும் முன்னிலை பன்மை பெயர் வேற்றுமை உருபை ஏற்கும்போது எப்படி மாறுமா? நுங்கள், உங்கள். சரியா? இப்போ மேலே கொஞ்சம் பாருங்களேன், நீர் அப்படின்ற போது நும் உம்மு. சரிங்களா? இதுவே நீங்கள்னு இருக்கும்போது நுங்கள், உங்கள். சரிங்களா? இந்த சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அப்போது இது எப்படி நீங்கள்ன்றது எப்படி எல்லா வேற்றுமை உருபையும் ஏற்று வரும்போது எப்படிலாம் மாறும்? ஐ வரும்போது நுங்களை, ஆள் வரும்போது நுங்களால், கூ வரும்போது நுங்களுக்கு, இன் வரும்போது நுங்களின், அது வரும்போது நுங்களது. அதேமாரியே உங்களை, உங்களால், உங்களுக்கு, உங்களின், உங்களது அப்படின்னு சொல்லி மாறிடும். சரிங்களா? அப்போது முன்னிலை தன்மையும் பார்த்தாச்சு, பன்மையும் பார்த்தாச்சு. அடுத்தது படற்கை பெயருக்கு போயிடலாம். தான், தாம், தாங்கள் என்னும் படற்கை பெயர்கள் வேற்றுமை உருபு ஏற்கும் பொழுது கீழ்காண்டவாறு திரியும். என்னன்னு பார்த்தலாமா? தான் என்னும் படற்கை ஒருமை பெயர் வேற்றுமை உருபு ஏற்கும் அது தன் என மாறிடும். புரியுதா? தான் என்னும் நெடில் எழுத்து எப்படி ஒலிக்கும்? தன்னுன்னு குறுகி ஒலிக்கும். அப்போ தான் கூட ஐ சேர்க்கும்போது தன்னை, தான் கூட ஆள் சேர்க்கும்போது தன்னால், தான் கூட கூ சேர்க்கும்போது தனக்கு, தான் கூட இன் சேரும்போது தன்னின், தான் கூட அது சேரும்போது தனது, தான் கூட கண் சேரும்போது தன் கண். அப்போ தன்னை, தன்னால், தனக்கு, தன்னின், தனது, தன் கண் அப்படின்னு மாறிடுச்சு அப்படின்னா அது படற்கை ஒருமையில் வரக்கூடியது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அடுத்தது தாம் என்னும் படற்கை பன்மை பெயர் தம் என திரிந்து வேற்றுமை உருபை ஏற்கும். மேலே பார்த்தது என்னது? தான், தா இன்னு, அது ஒருமை. இது தா இம்மு, இது பன்மை. இதுவுமே வேற்றுமை உருபை ஏற்கும்போது எப்படி தான் ஒலிக்கும்? குறுகி தான் ஒலிக்கும். தாம்ன்றது தம்முன்னு மாறிடும். அப்போ தம்முன்னு மாறிடுச்சுன்னா எப்படி வரும்? தம்மை, தம்மால், தமக்கு, தம்மின், தமது, தம் கண் அப்படின்னு குறுகி ஒலிக்கும். அடுத்து பாருங்க, தாங்கள் என்னும் படற்கை பெயர் தங்கள் என திரியும். சரியா? அப்போ தங்களை, தங்களால், தங்களுக்கு, தங்களின், தங்களது, தங்கண் இப்படின்னு குறுகி ஒலிக்கும். இது வரைக்கும் நாம் என்ன பார்த்துருக்கோம்? நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விதியை பார்த்துருக்குறோம். எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி எந்தெந்த விதியை பயன்படுத்தணும்னு பார்த்துருக்கோம். அடுத்தது எந்தெந்த சொல் வேற்றுமை உருபுகளோடு புணரும் பொழுது எப்படி புணரணும் பார்த்துட்டோம். எது ஒருமை எது பன்மைன்னு பார்த்தாச்சு. தன்மை, முன்னிலை, படற்கையில் வரக்கூடிய ஒருமை எது பன்மை எதுன்னு பார்த்தாச்சு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சில காமனாக இருக்கக்கூடிய பிழையான சொற்கள், அதாவது நடப்பில் இருக்கக்கூடிய பிழையான சொற்களை திருத்தி சரியான சொற்கள் பார்க்க போகிறோம். அதன் தொடர்ந்து என்ன பண்ண போகிறோம்? பிழையான தொடரையே மாற்றி சரியான தொடர் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், அவைகள் அப்படின்றது பிழையானது. இதை திருத்தி எப்படி சொல்லணும்? அவை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்? அவைகள்னு ஒரு வேர்டு இல்லை, அவை அப்படின்றது தான் சரியான வாக்கியம். அதேமாரி அதுகள் அப்படின்னு ஒரு வேர்டு கிடையாது, அதுன்றது மட்டும்தான் சரியான வேர்டு. நாம் பேச்சு வழக்கில் தானே சொன்னோம் அதுங்க வருது பார் அப்படின்னு சொல்லுவோம், அதுகள் வருகின்றன அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் இயல்பாக இலக்கண விதிப்படி பார்க்கும்போது அதுகள்னு பயன்படுத்தக்கூடாது, நாம் அதுன்னு மட்டும்தான் பயன்படுத்தணும். ரெண்டாவது, எனது மகள் அப்படி கிடையாது, என் மகள் தான். அதேமாதிரி எனது மகன் அப்படின்னு ஒன்று கிடையாது, என் மகன், அவ்வளோதான்.
சரிங்களா? அடுத்தது ஒரு ஊர்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, ஊன்றது வந்து ஒரு உயிரெழுத்து. உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு முன்னாடி எப்பயுமே ஓர் அப்படி இல்லைன்னா அதுன்னு அக்கு வச்ச வார்த்தையை தான் பயன்படுத்தணும்னு சொல்கிறோம். இங்கே என்ன இருக்குது, ஒருன்னு இருக்குது. அப்போ ஒருன்னு வராமல் அது எப்படி வரணும், ஓர் அப்படின்னு வரணும். அதுதாங்க திருத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்தது நாட்கள். ஆக்சுவலாக எப்பவுமே நாட்கள் கிடையாது, நாள்கள் தான். அடுத்தது பொது வழி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்ம பயன்படுத்தோம். தம்பி இது ஒன்றும் பொது வழி இல்லைப்பா, அதை நம்மன்னு சொல்லும் போது பொது வழி அல்லப்பா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஏன் இதை பொது வழி அல்லன்னு சொல்லக்கூடாதுன்னா, ஒரே ஒரு வழி தான். அது வந்து 2-3 வழி கிடையாது. 2-3 வழி இருந்ததுன்னா பொது வழிகள் அல்ல அப்படின்னு சொல்லலாம். இங்கே நம்ம பொது வழின்னு ஒரே ஒரு வழியை மட்டும்தான் நம்ம குறிக்கிறோம். அப்போ இது எப்படி சொல்லணும், பொது வழி அன்று அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது சில அறிஞர். இந்த சிலன்றது வந்து அக்ரிணைக்கு உரியது. அப்போ நம்ம இதை எப்படி சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னா சில அறிஞர்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும் அப்படின்னா, அறிஞர் சிலர்னு திருப்பி போட்டு சொல்லணும். இந்த சில பலன்றது அக்ரிணைக்குரியது, அதனால் உயர்திணைக்கு இதை பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது அவன் அல்ல. அவன்றது என்னது, ஒரு ஒருமை. அல்லன்றது என்னது, ஒரு பன்மை. அப்போது இது ரெண்டையும் என்னது சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. நம்ம மேலே விதியிலேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வாக்கியம் ஒருமையில் ஆரம்பிக்குது அப்படின்னா அதோடைய முடிவும் வந்து ஒருமையில் தான் முடியணும். அதேமாரி ஒரு வாக்கியம் பன்மையில் ஆரம்பிக்குதுன்னா அதோடைய முடிவும் பன்மையில் தான் முடியணும்னு சொல்லியிருக்கிறோம். இங்கே அவன்றது ஒருமை, அல்லன்றது பன்மை. அதனால் இது எப்படி மாற்றணும், அவன் அல்லன் அப்படின்னு தான் மாற்றணும். இதை தான் மேலே கொடுத்துருந்தேன். புரியுதுங்களா? அடுத்தது அவள் அல்லன்னு சொல்லக்கூடாது, அவள் அல்லல் அப்படின்னு சொல்லணும். அவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது, அவர்கள் அல்லர் அப்படின்னு சொல்லணும். மேலேயே பார்த்துருப்போம். அவை அன்று அப்படின்னு சொல்லக்கூடாது. அவைன்றது பன்மையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போது அவைன்னு வரும்போது அன்றுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்போ அது எப்படி சொல்லணும், அது அன்று அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்தது அது உரிமையானது அப்படின்னு இங்கே பயன்படுத்திருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உயிரெழுத்தில் ஒரு வார்த்தை தொடங்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்து அதுன்னு போடக்கூடாது, அக்கேனை வச்சு அது அப்படின்னு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது உரிமையானது அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, யான் தாம் வந்தோம் அப்படின்னு இருக்கு. யான்ன்றது ஒருமை, தாம்ன்றது பன்மை, வந்தோம் அப்படின்றதும் பன்மையில் முடியுது. அப்போது யான் தாம் வந்தோம் அப்படின்னு சொல்லவே கூடாது. ஒருமையில் ஆரம்பித்தா அது ஒருமையில் தான் முடிக்கணும். அப்போது யான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லணும். யான் தான் வந்தேன், தான்ன்றதும் ஒரு ஒருமை, யான்ன்றதும் ஒரு ஒருமை, வந்தேன் என்று ஒருமையில் தான் முடிக்கணும். அடுத்தது பாருங்க, நான் தாம் சென்றேன் அப்படின்னு இருக்கு. இதை எப்படி மாற்றணும், நான் தான் சென்றேன் அப்படின்னு மாற்றணும். நீர் தான் கொடுத்தீர் அப்படின்னு இருக்கு. இதில் நீர்ன்றது பன்மை, கொடுத்தீர்ன்றதும் பன்மை, ஆனால் தான்ன்றது ஒருமை. இந்த தான் என்னும் ஒருமை எப்படி மாற்றணும், பன்மையாக மாற்றணும். அப்போ தான் என்னவா மாறினா அது பன்மையாக மாறும், தாம் என்று மாறினா அது பன்மையாக மாறிடும். அப்போது நீர்தாம் கொடுத்தீர் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாருங்க, அவைதான் ஓடின அப்படின்னு இருக்கு. அவைன்றது பன்மைக்கு யூஸ் பண்ணக்கூடியது, ஓடினன்றதும் பன்மைக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான். ஆனால் தான்ன்றது ஒருமைக்கு பயன்படுத்தக்கூடிய சொல். அப்போ இந்த தான் என்னும் ஒருமையை மாற்றி என்ன போடணும், தாம் ஓடினோம், தாம்னு போடணும். அப்போ அவைதாம் ஓடின அப்படின்னு மாற்றணும். அடுத்தது இப்போ 30க்கும் மேற்பட்ட பிழையான தொடரை சரியான தொடராக மாற்ற போகிறோம். இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு எந்த சந்தேகமே இருக்காது. வாங்க ஒன்று ஒன்றா பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், மன்னர் தன் குடிகளிடம் அன்பாய் இருப்பார். தன் என்பது ஒருமை சொல், ஓகேவா? குடிகள் அப்படின்போது பன்மையாக மாறுது. அப்போது தன் என்னவா மாற்றணும், தம்னு மாற்றணும். மன்னர் தம் குடிகளிடம் அன்பாய் இருப்பார். அடுத்தது ஆமைகள் வேகமாய் ஓடாது அப்படின்னு ஒத்துருக்குறோம். நாம் அந்த விதியை பார்க்கும்போதே சொல்லியிருப்பேன், எதிர்மறையான ஒரு வாக்கியம் வருது அப்படின்னா அதோடைய இறுதி எழுத்து தூவா அமையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ அந்த தூவை மட்டும் கட் பண்ணுங்க, ஆமைகள் வேகமாய் ஓடா. புரியுதுங்களா? ஸோ எதிர்மறை சொல்லல தூவை கொண்டு முடிக்கக்கூடாது, தூவை கட் பண்ணி எட்டக்கடா செய்யணும். அடுத்தது பாருங்க,
இதை செய்தவன் இவன் அல்ல. ஸோ இவன் ஒருமையில் சொல்லும்போது அல்லன்னு பன்மையில் சொல்லக்கூடாது. அப்போது இவன் அவன் அப்படின்லாம் வரும்போது என்ன பயன்படுத்தணும்? அல்லன் அப்படின்னு பயன்படுத்தணும். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது. அடுத்தது பாருங்க, ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது. அவ்வளோதான் இருக்கணுமே தவிர அந்த சிங்கம் ஒன்று, ஏற்கனவே சிங்கம் ஒன்றுன்னு தான் சொல்கிறோம், அதுக்கு முன்னாடி ஒரு இருக்கக்கூடாது. அடுத்தது பாலும் தேனும் கிடைத்தது. இப்போது பால் தேன் இது பன்மை, ரெண்டு பொருளை பற்றி சொல்கிறோம். அப்போது ரெண்டு பொருளை பற்றி சொல்லும்போது கிடைத்தது அப்படின்னு ஒருமையில் சொல்லக்கூடாது, பாலும் தேனும் கிடைத்தன அப்படின்னு பன்மையில் சொல்லணும். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றன அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தமிழ்நாட்டு அணின்றது ஒரு அணி தான். தமிழ்நாட்டு அணிகள்னு வந்திருந்தா போட்டியில் வென்றனன்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? தமிழ்நாட்டு அணின்னு மட்டும்தான் சொல்கிறோம். அப்போது தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றது அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர வென்றன அப்படின்னு சொல்லக்கூடாது. திட்டங்கள் தீட்டப்பட்டது. இப்போது திட்டம் தீட்டப்பட்டதுன்னு சொன்னால் அது கரெக்டு. இங்கே திட்டங்கள்னு பன்மையில் சொல்லிட்டாங்க. அப்போ இது எப்படி சொல்லணும்? திட்டங்கள் தீட்டப்பட்டன அப்படின்னு பன்மையில் தான் சொல்லணும். அடுத்தது, கந்தன் தேவியை மணந்தார். இதில் மணந்தார்னு சொல்லக்கூடாது, கந்தன் தேவியை மணந்தான் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மணந்தார் அப்படின்றது ஒரு மரியாதையாக சொல்லக்கூடிய ஒரு வாக்கியமாக இருந்தாலுமே கூட ஒருமை பன்மை என்னும் இலக்கண விதிகளுக்குள்ளே நம்ம வரும்பொழுது இந்த மணந்தாருன்றதை நீங்கள் பன்மை சொல்லாதான் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் கந்தன் தேவியை மணந்தான்னு ஒருமையில் தான் சொல்லணும். அடுத்தது, சிறுமி தமது கையில் மலர்களை வைத்திருந்தால். இப்போ இந்த வாக்கியத்தை பாருங்களேன், மலர்கள் அப்போ இது பன்மையில் இருக்குது. அப்போ வைத்து மலர்கள் இது பன்மையில் இருக்குது. அப்போது தமதுன்றது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்க கூடாது. தமது கையில், இந்த கையின்ற வார்த்தையை தான் நீங்கள் கவனிக்கணும். தமது கைகளில் மலர்களை வைத்திருந்தால்னா ஓகே. ஆனால் என்ன சொல்லியிருக்கு? தமது கையில் மலர்களை வைத்திருந்தால், ஒரே ஒரு கையை தான் சொல்கிறாங்க. ஸோ புரியுதுங்களா? அப்போது தமது சொல்லக்கூடாது, ஏன்னா ஒரு கை தானே. அப்போ அது எப்படி சொல்லணும்? சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தால், இதுதான் பொருத்தமானது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தனது உழைப்பை நல்கினார். இந்த வாக்கியத்தில் இந்த வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களின் மக்களின் உயர்வுக்காக, மக்கள் அப்படின்னும் போது அது பன்மை தான் குறியுது. ஏன்னா ஒரே ஒருத்தருக்காக அவர் பாடுபடலையே, ஒடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த மக்களுக்காக தான் அவர் பாடுபடுறார். அப்போது தனதுன்னு வராமல் அது தமது அப்படின்னு வரணும். அடுத்தது, உயர்ந்தோர் தன்னை தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். சரிங்களா? இந்த இடத்த பாருங்க, உயர்ந்தோர் தம்மை தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். சரிங்களா? தம்மை, ஏன் மாட்டார்கள்னு பன்மையில் முடிக்கும் பொழுது தன்னை தானே தான் அப்படின்னு ஒருமையில் ஆரம்பிக்கக்கூடாது. புரியுதுங்களா சொல்ல வருது? அப்போது தம்மை தானேன்னு பன்மையில் ஆரம்பித்து புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள்னு பன்மையிலேயே முடிச்சிடணும். அடுத்தது பாருங்கள், இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள். இது எப்படி வரணும்? நூல்கள்னு வந்துடுச்சு. அப்போது தான் வரக்கூடாது, தாம் தான் வரணும். இவைதாம் எமக்கு பிடித்த நூல்கள். அடுத்தது பாருங்க, குழந்தைகள் தன்னால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை, உதவியை கிடையாது, உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். புரியுதுங்களா? ஸோ அப்போ பன்மையில் இருக்க உதவிகள் அப்படின்னு, அப்போது தன்னால்னு சொல்லாமல் எப்படி சொல்லணும்? தம்மால்னு பன்மையில் சொல்லணும். அடுத்தது, அவர் அங்கேதான் இருப்பார். சரிங்களா? அங்கே அப்படின்றது ஒரே ஒரு இடம் தானே. அப்போ அப்படி இருக்கும்பொழுது தாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவர் அங்கே தான் இருப்பார் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிடலாம். அடுத்தது பாருங்க, அவன் அந்த பசுவை பார்த்தனர். பார்த்தனர் அந்த அருவிகுதி வரும்போது அது பன்மைன்னு சொல்லியாச்சு. இதில் அவன் அப்படின்றது ஒரு ஒருமை. அப்போது அவன் அந்த பசுவை பார்த்தான் அப்படின்னு ஒருமையில் தான் முடிக்கணும், பார்த்தனர்னு பன்மையில் முடிக்கக்கூடாது. அடுத்து பாருங்கள்,
நான் 4 மாதங்களில் பணியில் இருந்தேன் அப்படின்னு இருக்கு. 4 மாதங்களில் பணியில் இருந்தேன். இது எப்படி சொல்லணும்? நான் 4 மாதங்களாக பணியில் இருந்தேன் அப்படின்னு மாற்றணும். சரிங்களா? இதில் என்ன ஒருமை பன்மை இருக்குன்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதுன்னா நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்தது, அவர்கள் அவனை சந்தித்தால். நல்லா பாருங்க, இது ஃபுல்லாகவே பால் விகுதி அந்த அடிப்படையில் கொண்டு போகிறாங்க அடுத்தடுத்து வரதெல்லாம். ஸோ அவர்கள் அவனை சந்தித்தனர் அப்படின்னு போடலாம். அப்படி இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு வேர்டை மாற்றிடலாம். அவள் அவனை சந்தித்தாள் அப்படின்னு மாற்றிடலாம். சரிங்களா? எதையாவது ஒன்று கரெக்டாக ஒருமையில் ஆரம்பித்தா ஒருமையில் தான் முடிக்கணும். அதேமாரி உயர்திணை ஒருமையில் இருந்ததுன்னா முடிக்கும் பொழுதும் உயர்திணை ஒருமையில் தான் முடிக்கணும். புரியுதுங்களா? உயர்திணை பன்மையில் ஆரம்பிக்குதுன்னா முடிக்கும் போதும் உயர்திணை பன்மையில் தான் முடிக்கணும். அதேமாரி தான் அக்ரிணைக்கும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஒரு சிறியதொரு. இது மொத்தமாக முடிஞ்சு போச்சு. ஒன்று ஒரு இருக்கும்போது பின்னாடி சிறியதொருன்னு மறுபடியும் ஒரு தேவையில்லை. சரிங்களா? ஒரு சிறியதொரு நூல் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிறிய நூல் இருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த ஒரு தேவையே இல்லை. தாம் ஒரு திறமையான பாடகர். சரிங்களா? அது எப்படி சொல்லணும்? தாம்னு சொல்லக்கூடாது. தாம் என்பது பன்மை. அப்போ தாம் ஒரு திறமையான பாடகர்கள்னு சொல்லணும். நம்ம அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. அப்போது எப்படி மாற்றிக்கணும்? இதை நான் ஒரு திறமையான பாடகர் அப்படின்னு தான் மாற்றிக்கணும். அவன் நல்ல கலைஞன் ஆனான். அவன் நல்ல கலைஞன் ஆனான். இது எப்படி சொல்லணும்னா அவன் நல்ல கலைஞன், அவ்வளோதான். அடுத்தது, அவன் கற்றுக்கொண்டாள். அவன்றது உயர்திணை ஆண்பால். கற்றுக்கொண்டாள்னு பெண்பாலில் முடிக்கிறாங்க. அப்போ இது தப்பு. இதை எப்படி மாற்றணும்? அவள் கற்றுக்கொண்டாள் அப்படின்னு மாற்றணும். அப்படி இல்லைன்னா அவன் கற்றுக்கொண்டான் அப்படின்னு மாற்றணும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஒரு பள்ளி மிக சிறந்தது. சரிங்களா? இல்லை, இது டைப் பண்ணும்போது தப்பாகிட்டு இருக்கு. இந்த பக்கம் மாற்றி கொடுக்குறது போல் மாற்றி கொடுத்துட்டாங்க. ஒரு பள்ளின்றது தான் கரெக்டு. ஏன்னா இது உயிர்மை எழுத்து பா என்பது. இந்த உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். உயிர் எழுத்தா இருந்தால் மட்டும்தான் ஓர் வரணும். அதேமாரி உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அது வரணும். உயிர் எழுத்தாக இருந்தால் மட்டும்தான் ஆ போட்டு நடுவில் அக்கு வச்சு அதுக்கப்புறமா தூ அது அப்படின்னு சொல்கிற மாரி வரணும். இந்த ஒரு பள்ளி அப்படின்றது சரியானது. இது டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. அடுத்தது, அவன்தாம் வெற்றி அடைந்தான் அப்படின்னு வருது இல்லையா? இந்த அவன்றது ஒருமை, தாம்ன்றது பன்மை. இதை எப்படி மாற்றணும்? அவன்தான் வெற்றி அடைந்தான் அப்படின்னு மாற்றணும். அடுத்தது பாருங்கள், புலி வந்தன எருதுகள் ஓடின. இந்த வாக்கியத்தை பாருங்களேன். புலின்றது ஒருமை. அப்போது புலி வந்ததுன்னு ஒருமையில் முடிக்கணும். எருதுகள்ன்றது பன்மை. அப்போ எருதுகள் ஓடினன்னு பன்மையில் முடிக்கணும். ஸோ அப்போ இதில் எதை மட்டும் மாற்றணும்? புலி வந்தது அப்படின்னு மாற்றணும். சரிங்களா? அவன் கவிஞன் அல்ல அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி சொல்லணும்? அவன் கவிஞன் அல்லன் அப்படின்னு சொல்லணும். அன்றுன்னு கூட சொல்லக்கூடாது. அவன் கவிஞன் அல்லன் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, அவன் தாம் சரியான முடிவுகளை எடுத்தான். அந்த தாம் வரக்கூடாது. என்ன வரணும்? தான் வரணும். ஏன்னா அவன்றது ஒருமை. அப்போ தான் என்னும் ஒருமையில் தான் கொண்டு போகணும் அதை. அப்போ அவன்தான் சரியான முடிவை எடுத்தான். அடுத்தது பாருங்கள், நான் ஒரு ஊர் போயிருந்தேன். ஊர் அப்படின்றதுல ஊ என்பது உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும்பொழுது ஓர் தான் பயன்படுத்தணும். இங்கே ஒருன்னு இருக்குது. ஸோ அதை மாற்றி இங்கே ஓர்னு போட்டுக்கணும். அடுத்தது, அவன் மற்றும் அவள் இருவரும் அங்கு இருந்தார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவன் அவள்னும் போதே 2 பேர் ஆயிடுறாங்க. அப்போது இருந்தார்னு ஒருமையில் முடிக்கக்கூடாது, இருந்தனர் அப்படின்னு பன்மையில் முடிக்கணும். அடுத்து பாருங்கள், பானையை உடைத்தது கண்ணன் அன்று அப்படின்னு சொல்கிறோம். இது கண்ணன்றது உயர்திணை. ஸோ என்ன பண்ணக்கூடாது? அன்று சொல்லக்கூடாது. ஸோ பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார். பள்ளி மாணவர்கள்னு பன்மையில் சொல்லிட்டோம். அப்போ திட்டமிடுகின்றனர் இல்லைன்னா திட்டமிடுகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். திட்டமிடுகிறார்கள், அதுதான் கரெக்டு. சரிங்களா? அடுத்தது, இவைகள் பழங்கள் அன்று. பழங்கள்னு பன்மையில் சொல்லிட்டோம். அப்போ அன்றுன்னு ஒருமையில் சொல்லக்கூடாது இல்லையா? அப்போது இவை பழங்கள் அல்ல அப்படின்னு பன்மையில் தான் சொல்லணும். அடுத்தது, கண்ணையின் சிலம்பு இதுவல்ல அப்படின்னு பேச்சு வழக்கில் வேணால் நம்ம சொல்லலாம். ஆனால் சிலம்புன்னு ஒருமையில் தான் அங்கே வேர்டு இருக்குது. அப்போது கண்ணகியின் சிலம்பு இதுவன்று அப்படின்னு அன்றுன்னு தான் சொல்லணும்.
இதுவே கண்ணகியின் சிலம்புகள் இவை அல்ல அப்படின்னா அது கரெக்டு. ஆனால் இங்கே கண்ணகியின் சிலம்புன்னு ஒரு சிலம்பு தான் சொல்கிறோம், சிலம்புகள்னு பன்மையில் சொல்லலை. அப்போது ஒரு சிலம்பை சொல்கிறதுனால இது வன்றுன்னு சொன்னாதான் அது பொருத்தமானது. அடுத்தது பாருங்க, கன்று தமது தலையை ஆட்டியது. தம் அப்படின்றதே என்னது, பன்மையான ஒரு சொல். ஸோ அப்போ தமதுன்றதும் பன்மை தான். அப்போ இந்த இடத்துல என்ன வரணும், கன்று தனது தலையை ஆட்டியது அப்படின்னு வரணும். அடுத்தது பாருங்க, என் தங்கை பரிசு பெற்றது. இது என்ன சொல்கிறோம், அக்ரினில் சொல்கிற மாதிரி சொல்கிறோம். என் தங்கை பரிசு பெற்றதுன்னு அக்ரிணை வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறோம். இது எப்படி மாற்றணும், உயர்திணை பெண்பாலுக்குரிய பொருளை வந்து உங்கள் வார்த்தையை வந்து பயன்படுத்தணும். என் தங்கை பரிசு பெற்றாள். ஸோ இது என்னது, பெற்றாள்னும் போது அது வந்து ஒரு பெண்பால். அதே சமயம் பெற்றாள்னும் போது என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அது ஒரு பெண்பால், அது ஒரு உயர்திணை, உயர்திணையில் ஒருமையில் இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவை பூக்கள் அன்று. பூக்கள்னு பன்மையில் சொல்கிறோம், அப்போ அன்றுன்னு ஒருமையில் சொல்லக்கூடாது இல்லையா? அப்போ எப்படி சொல்லணும், இவை பூக்கள் அல்ல அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, மேகங்கள் சூழ்ந்து கொண்டனர். இது தப்பு இல்லையா? எப்படி மாற்றணும், மேகங்கள் சூழ்ந்து கொண்டன அப்படின்னு அக்ரினில் சொல்லணும். அவன் தினமும் ஒரு ஆப்பிள்களை சாப்பிடுவான். அவன் தினமும் ஒரு ஆப்பிள்களை சாப்பிடுவான். அவன் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவான். ஒருன்னு சொல்லிட்டோம், ஒருக்கு அப்புறமா ஆப்பிள்கள் எப்படி வரும், புரியுங்களா? அப்போ ஒருமையிலே தான் கொண்டு போகணும். அவர்கள் மாலையில் தொலைக்காட்சி பார்க்கிறார்கள். பார்க்கிறாள் அவர்கள்னு சொல்கிறோம், ஆனால் இங்கே பார்க்கிறாள்னு பெண்பாலை குறிக்கிறோம். அப்போ என்னன்னு வரணும், பார்க்கிறார்கள்னு பலர்பாலில் கொண்டு போகணும். அடுத்தது, அவைகள் பசித்தால் சத்தமாக குறைக்கும். நம்ம என்ன சொல்லிட்டோம், அவைகள்னு ஒரு வேர்டே கிடையாது, சரியா? அப்போ என்ன பண்ணிடணும், அவைகள்ன்றதை மாற்றி அவை லாஸ்ட்டாக இருக்க கல்லை எடுத்துடணும். அவை பசித்தால் சத்தமாக குறைக்கும். அடுத்தது பாருங்க, அவர்கள் கால்பந்து விளையாடுகிறார்னா ஒருத்தரை குறிக்குது, ஆனால் அங்கே அவர்கள்னு பலர்பாலில் சொல்கிறோம். அப்போ இதை முடிக்கும் போது எப்படி முடிக்கணும், பலர்பாலில் தான் முடிக்கணும். அதனால் எப்படி சொல்லணுத, அவர்கள் கால்பந்து விளையாடுகிறார்கள் அப்படின்னு பலர்பாலில் முடிக்கணும். என்னிடம் புத்தகம் உள்ளன அப்படின்னு சொல்கிறோம், இங்கே புத்தகம்னு ஒருமையில் சொல்லியிருக்கிறோம். அப்போது புத்தகம் உள்ளது அப்படின்னு ஒருமையில் தான் முடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எப்படி சொல்லலாம், என்னிடம் புத்தகங்கள் உள்ளன அப்படின்னு பன்மையில் முடிக்கலாம், சரியா? அடுத்தது, அவர்களிடம் பல நாய்கள் உள்ளன. சரியா? அவர்களிடம் நாய்கள் உள்ளன, அவ்வளோதான். நாய்கள்னாலே பன்மை தான், அப்புறம் அது எதற்கால இதுக்கு பல, புரியுதுங்களா? அடுத்தது, குழந்தைகள் விளையாடுகிறது. குழந்தைகள் விளையாடுகிறார்கள் அப்படின்னு முடிக்கணும். ஏன் குழந்தைகள் விளையாடுகிறது அப்படின்னா, ஒரு குழந்தை விளையாடுதுன்னா குழந்தை விளையாடுகிறதுன்னு சொல்லலாம். ஆனால் குழந்தைகள்னு சொல்லும்போது விளையாடுகிறார்கள் அப்படின்னு தான் முடிக்கணும். இந்த ஆப்பிள்கள் இனிப்பாக இருக்கிறது. இந்த ஆப்பிள்கள் இனிப்பாக இருக்கிறது அப்படின்னு ஒருமையில் முடிச்சிருக்கிறோம். அப்போது ஒன்று இந்த ஆப்பிள்கள் அப்படின்றத ஆப்பிள்னு மாற்றி ஒருமையாக மொத்தமாக மாற்றிடணும். அப்படி இல்லையா, இந்த இருக்கிறதுன்றத வந்து இருக்கின்றன சொல்லி பன்மையில் மாற்றிடணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணிடணும், சரிங்களா? ஒரு ஊரில் ஓர் திருடன் இருந்தான். இதில் ஊன்றது ஒரு உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி வரக்கூடியது என்னவா இருக்கணும்னு சொல்கிறாங்க, ஓர் என்னும் எழுத்து தான் வரணும், ஓர் என்னும் வார்த்தை தான் வரணும்னு சொல்கிறாங்க. அங்கே ஒருன்னு இருக்குது. அப்போது அதேமாரி திருடன்றது ஒரு உயிர்மை எழுத்து, உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு என்னும் வார்த்தை தான் வரணுன்றது விதி. இங்கே ரெண்டும் மாற்றி உள்டாவாக இருக்குது, மாற்றி போட்டுருங்க. அப்போது ஓர் ஊரில் ஒரு திருடன் இருந்தான் அப்படின்னு மாற்றணும். நான் பார்த்தது அதுவல்ல. நீ எதை பார்க்குற, எதையோ ஒன்றை தான் பார்க்குற. அப்போ நீ இப்போ எப்படி சொல்லிடணும், நான் பார்த்தது அது அன்று அப்படின்னு தான் சொல்லிடணும். ஆனால் எங்கே சொல்கிற அதுவல்ல அப்படின்னு சொல்கிற, அப்போ இது தப்பு. அடுத்தது, குயிலும் காகமும் ஒரே நிறத்தை உடையது. இப்போது குயிலு காகன்னு ரெண்டு பறவைகளை பற்றி, ரெண்டு பறவையை பற்றி சொல்லிட்டோம். அப்போ உடையதுன்னு ஒருமையில் சொல்லக்கூடாது, உடையன அப்படின்னு பன்மையில் சொல்லணும். தமிழக அணி போட்டியில் வென்றனர். தமிழகத்து அணி ஒரே ஒரு அணி தான் சொல்கிறோம், அப்போது வென்றதுன்னு தான் சொல்லணும். 100 பழம் என்ன விலை. அப்போது இது எப்படி சொல்லணும், 100 பழங்கள் என்ன விலை அப்படின்னு தான் கேட்கணும், சரிங்களா?
ஒரு பழம்னா ஒரு பழம்னு சொல்லலாம், ஒன்றும் தப்பில்ல. ஒன்றே ஒன்று தான் இருக்குன்னா இந்த ஒரு பழம் என்ன விலைன்னு கேட்கலாம். 100ன்னு சொல்கிறோம், 100ன்றது பன்மை. அப்போ 100 பழங்கள் என்ன விலை அப்படின்னு தான் கேட்கணும். சரிங்களா? கிளி பறந்தது, இது சரியான வாக்கியம்தான். கிளிகள் பறந்தன அப்படின்னு இந்த இடத்துல வந்திருக்கணும். இது கல்வி விதி சேர்க்க மறந்தாச்சு, மாற்றிக்கிங்க. மணி நாளைக்கு மதுரைக்கு புறப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மணின்றது ஒரே ஒரு நபர். அப்போ அவர் எப்படி சொல்லணும்? புறப்படுவார்கள்னு சொல்லாமல் புறப்படுவார் அப்படின்னு சொல்லணும். தென்றல் மெல்ல வீசியன அப்படின்னு சொல்கிறோம். தென்றல்ன்றது என்னது? ஒரே ஒரு தென்றல் தான், பல தென்றல்கள் கிடையாது. அப்போது தென்றல் மெல்ல வீசியது அப்படின்னு ஒருமையில தான் சொல்லணும். மாடு வயலில் மேய்ந்தன. மாடுகள் வயலில் மேய்ந்தன கரெக்டு. இங்கே ஒரே ஒரு மாட்டை மட்டும்தான் சொல்கிறாங்க. அப்போது மாடு வயலில் மேய்ந்தது அப்படின்னு ஒருமையில தான் சொல்லணும். குதிரைகள் வேகமாக ஓடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓடியதுன்னு ஒருமையில சொல்கிறோம், இங்கே குதிரைகள்னு சொல்கிறோம். அப்போ குதிரைகள் மாற்றம்னா சொல்லணும், குதிரை வேகமாக ஓடியதுன்னு சொன்னால் அது கரெக்டு. சரிங்களா? ஆனால் குதிரைகள்னு சொல்லிட்டோம். அப்போ இது எப்படி மாற்றணும்? குதிரைகள் வேகமாக ஓடின அப்படின்னு மாற்றணும். சொற்பொழிவாளர் வந்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம். சொற்பொழிவாளர் அது ஒருமையில சொல்லியாச்சு. அப்போது சொற்பொழிவாளர் வந்தார்னு ஒருமையில தான் முடிக்கணும். மீன் துள்ளி குதித்தன, மீனுன்னு ஒருமையில சொல்லியாச்சு. அப்போ இதை முடிக்கும்போது மீன் துள்ளி குதித்தது அப்படின்னு தான் முடிக்கணும். அப்போ குதித்தனன்னு முடிக்கக்கூடாதானா? முடிக்கலாம். எப்போ? மீன்கள் துள்ளி குதித்தன, கல் விகுதி சேர்த்து முடிச்சுக்க வேண்டியதான். அடுத்தது, தீய பண்புகள் வாழ்வை கெடுத்தது. பண்புகள்னு சொல்லிட்டு பன்மையில சொல்லியாச்சு. அப்போ தீய பண்புகள் வாழ்வை கெடுத்தன அப்படின்னு பன்மையில தான் முடிக்கணும். கருவிகள் பழுதடைந்தது. கருவிகள்னு பன்மையில் இருக்குது. அப்போ பழுதடைந்ததுன்னு சொல்லக்கூடாது, பழுதடைந்தன அப்படின்னு சொல்லணும். மரம் சாய்ந்தன. மரம்ன்றது ஒருமை, சாய்ந்தனன்றது பன்மை. அப்போ இது எப்படி மாற்றணும்? மரம் சாய்ந்தது அப்படின்னு மாற்றணும். இது எப்படி பன்மையில் சொல்லலாம்? மரங்கள் சாய்ந்தன அப்படின்னா பன்மையில் சொல்லலாம். மாணவர்கள் தேர்வுகள் எழுதினார்கள் அப்படின்னு இருக்கு. மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள் அப்படின்னு தான் இதை முடிக்கணும். இப்போ இதில் உங்களுக்கு சந்தேகம் வரலாம், தேர்வுகள் பன்மையில் இருக்குது, அப்போ எழுதினார்கள்னு பன்மையில் தானே முடியணும், ஏன் அந்த கல்லை எடுத்துட்டாங்கன்னு. மாணவர்கள்ன்ற பன்மைக்கு தான் இங்கே எழுதினார்கள்னு பன்மையில் முடிக்கிறோம், தேர்வுகள்ன்றதுக்கு கிடையாது. ஸோ அது தேர்வு தான். சரிங்களா? மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள் தான். சரிங்களா? அடுத்தது, காகங்கள் கரைந்தது. காகங்கள்னும் போது பன்மை, கரைந்ததுன்றது ஒருமை. அப்போ இது எப்படி மாற்றணும்? காகங்கள் கரைந்தன அப்படின்னு மாற்றணும். அது உரிமையானது. உரிமையானதுன்ற வார்த்தையில் ஊன்றது உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி அதுன்னு வரக்கூடாது, அது அப்படின்னு வரணும். அடுத்தது, நான் தாம் சென்றேன். இதை நான் தான் சென்றேன். ஏன்னா நான்ன்றது ஒருமை, ஆனால் தாம்ன்றது பன்மை. அப்போது தாமுக்கு பதில் ஒருமையான வார்த்தை என்னது? தான். அதை கொண்டு வரணும். நீர் தான் கொடுத்தீர் அப்படின்னும் போது, நீர் அப்படின்னும் போது அது பன்மை, முன்னிலை பன்மையில் வரக்கூடியது. அப்போ நீர்தாம் கொடுத்தீர் அப்படின்னு கரெக்டாக போடணும். நாம் தான் போவோம். நாம்ன்றது பன்மை, ஆனால் தான்ன்றது ஒருமை. அது எப்படி மாற்றணும்? நாம் தாம் போவோம் அப்படின்னு மாற்றணும். அடுத்தது, அவைதான் ஓடின. அவைன்றது பன்மை, தான் அப்படின்றது ஒருமை. இது எப்படி மாற்றணும்? அவைதாம் ஓடின அப்படின்னு மாற்றணும். அடுத்தது, திட்டம் தீட்டப்பட்டன. திட்டம்ன்றது ஒருமையில் இருக்குது, தீட்டப்பட்டனன்னு பன்மையில் இருக்குது. இது எப்படி மாற்றலாம்? திட்டம் தீட்டப்பட்டதுன்னு ஒருமையில் மாற்றிக்கணும். அப்படிலாம் திட்டங்கள் தீட்டப்பட்டன பன்மையில் மாற்றிக்கணும். அடுத்தது, இதை செய்தவன் இவன் அல்ல. இதை செய்தவன் ஒருமையில் இருக்குது, அப்புறம் எப்படி அல்லன்னு சொல்ல முடியும்? அல்லன் அப்படின்னு சொல்லணும். பாலும் முட்டையும் கிடைத்தது. பால் முட்டைன்னு ரெண்டு பொருளை பற்றி பேசுகிறோம். கிடைத்ததுன்னு ஒருமையில் சொல்லக்கூடாது, கிடைத்தன அப்படின்னு பன்மையில் சொல்லணும். அம்மா தன் பிள்ளைகளிடம் அன்பாய் இருப்பார். பிள்ளைகளிடம், சரியா? அப்போ தன் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, பிள்ளைகள்னு பன்மையில் சொல்லியாச்சுன்னா தம் பிள்ளைகளிடமும் பன்மையில் மாற்றிக்கணும். முருகன் வள்ளியை மணந்தார் அப்படின்னா எப்படி மாற்றணும்? இதை முருகன் வள்ளியை மணந்தான் அப்படின்னு தான் மாற்றணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க அப்படின்னா, நாளைக்கு காலையில் விடிய காலையில் 3 மணிக்கு எழுப்பி காட்டாகணும். சரிதான், எது ஒருமை எது பன்மைன்னு உங்களால் தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? ஏன்னா அந்தளவுக்கு கிளாரிட்டியாக தான் நடத்திருக்கிறோம்.
அந்த அளவுக்கு பார்த்ததையே நிறைய எக்ஸாம்பிளோட திரும்ப திரும்ப பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது மறந்துருக்க வாய்ப்பே இல்லை. இந்த வீடியோவை இந்த செகண்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த கேள்வி எதையும் நான் படிக்கலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணிக்கிங்க. பாஸ் பண்ணி ஒரு கேள்வியாக பார்த்து என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பயிற்சி ஃபுல்லாக உங்களுக்கு தான். இதுக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு எந்த விதத்துலையுமே பயனளிக்காது. அதனால் இதை ஒன்றா கமெண்ட்டில் ஆன்சர் போடுங்க. உங்கள் மூலயமா வேறு யாரோ 2 பேர் ஆன்சர் தெரியாதவங்க கூட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா அவசியமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.